இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு உன் பிறந்த நாள். நம்ம லவ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உண்மையிலேயே வெறுத்து ஒதுக்கிட்டேன்னு நினைச்சியா? அவளை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியும்னு நினைச்சியா? அவளை பத்தி யோசிக்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுமா. அவளை பார்த்த நிமிஷத்துல இருந்து நான் சாவர வரைக்கும் அவதான் எனக்கு உயிர். என்ன மாதிரி பசங்களுக்கு யாழினி மாதிரி பொண்ணுங்க கனவுல தான் சார் கிடைக்கும். எனக்கு நிஜத்திலே கிடைச்சிருக்குது சார். யாழினி தேவதை சார். அவ்வளோ மிஸ் பண்ணக்கூடாது. அந்த சிரிச்ச முகம் இன்னும் என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்கு. ஆனா இப்ப திடீர்னு அவ கூட இல்ல அப்படின்னு நினைக்கும் போது அதை அக்செப்டே பண்ண முடியல மச்சி. இங்க தெளிவா இருக்கேன். ஆனா வலி வேற டிபார்ட்மெண்ட். வரல லவ் பண்ணிட்டேன் போல. என்ன தாண்டா உங்களுக்குள்ள பிரச்சனை? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இதோ இவன் தான். நான் லவ் பண்ற பொண்ணு தானே. நான் சொன்னா கேட்பா. எனக்கு அவன் பிடிக்கல, நீ என்கிட்ட பேச வேணாம். சந்தேகப்படுறேஜு. அது எப்படி சந்தேகம்னு சொல்ல முடியும்? அப்ப என்னை விட்டு போயிடக்கூடாதுன்ற பயம்னு சொல்லலாம். பொசசிவ்னஸ் சொல்லலாம். லவ்னு சொல்லலாம். கெஞ்சிருக்கு. கெஞ்சிருந்து வேண்டாம், பேசினா போதும். தேவையில்லை மயிறு. கால் அட்டன் பண்ணலாம் என்ன அர்த்தம் தெரியாது உனக்கு? ஓகே ஓகே. ஸோ உங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டீங்க அதானே? ஏய் நான் சீப் தாண்டி. இதெல்லாம் பார்த்துட்டு பேசாம சும்மா தான் டீசென்ட். அந்த டீசென்ட் நான் கிடையாது. நான் சீப் தான். இருக்கேன் வேணா அசிங்கமாயிரும் அப்புறம். ஏய் திருடி. இட்ஸ் ஓவர். அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா என்னடா? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். எனக்கே தெரியாம ரொம்ப லவ் பண்ணிட்டேன் அவளை. அதுக்கப்புறம் என்னாச்சு ப்ரோ? ஏதோ ட்ரை பண்ண அவளை மறக்கிறதுக்கு பட் ஒர்க் அவுட் ஆகல.